ஒன்று கூட்டணின்றீங்க, இல்லை விஜய்ங்கிறீங்க. ஸோ அந்த ரெண்டுக்கும் இனிமேல் என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க. பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு. கட்சி மாநாடு நடத்துறதுக்காக ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க, சேர் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நெருக்கடி கொடுத்தாங்க. ஏங்க அதை இல்லை, நான் என்ன கேட்குறேன், ப்ரெஸ்ஸுக்கு இதை தவிர வேற கேள்வியே இல்லையா? நானும் இல்லை ஒரு நிமிஷம், தமிழ்நாடு முழுக்க டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். இந்த ஒரு கேள்வியை தவிர வேற கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இல்லை நான் கேட்கறது ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நான் தூத்துக்குடி வந்திருக்கேன். ஏன் மக்கள் பிரச்சனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்கே மக்கள் பிரச்சனை எத்தனையோ நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு உப்பளங்களில் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. கப்பல் தளம் அமைக்கிறதுனால உப்பு தயாரிக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஏன் அது மக்கள் ஒரு பத்திரிகையாளர் 3வது தூணுங்கிறோம். ஏன் மக்கள் பிரச்சனை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? ரெண்டே கொஸ்டின் தான். நான் டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். ஒன்று கூட்டணின்றீங்க, இல்லை விஜய்ங்கிறீங்க. ஸோ அந்த ரெண்டுக்கும் இனிமேல் என்கிட்ட யாரும் பதில் கேட்காதீங்க. பல தடவை நான் அது பதில் சொல்லியாச்சு. ஏன்னா நான் வந்தேன்னா மக்கள் பிரச்சனையை என்கிட்ட கேளுங்க. மக்களுக்காக தான் இங்கே அரசியல், மக்களுக்காக தான் இங்கே ஆட்சி. மக்கள் நல்லா இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும். புரியுதுங்களா? தமிழ்நாடுல இந்தியா முழுக்க வாக்கு திருட்டு நடக்குது. அரசியல் மட்டும் இல்லை, தேர்தலிலையும் துஷ்பிரயோகம் நடக்குது. அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு வந்தது. தேர்தல் ஆணையமும் நீதி அரசர்களும் சேர்ந்து ஜனநாயக நாட்டில் முறையான ஒரு தேர்தலை நடத்தணும். அப்போதான் நம்ம எலெக்ஷன் நிற்கிறதுக்கோ கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு வழிவகை பிறக்கும். கண் கூட எல்லாருக்கும் தெரியுது, ஓட்டு காசு கொடுக்குறாங்க, எல்லாமே தப்பு நடக்குதுன்னு தெரியுது. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? அதனால பீகார் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க சீர்திருத்தம் நடக்கணும். அப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா அது இப்பதான் பொம்மையா செயல்படுறாங்களா? எப்பயுமே அப்படிதான் இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நேற்று கிடையாது. அதான் சொல்றேன்னு, ஒரு ஸ்டேட் கிடையாது, ஆல் ஸ்டேட் ஒரே ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு ஓட்டு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை நிப்பாட்ட சொல்லுங்கள். நடக்கின்ற அராஜகத்தை தடுக்கணும். கள்ள ஓட்டு, ஓட்டு திருட்டு எல்லாமே தான் சரி செய்ய வேண்டியிருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். மிகப்பெரிய மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. வெகு விரைவில் இந்த சைடும் நாங்கள் வர இருக்கிறோம். மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அப்படியெல்லாம் நீங்களா நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்க வேலையை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அது எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா? சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு. சரிங்களா? இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. அது பத்தி உரிய நேரத்தில் நாங்கள் சொல்றோம்.